ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ல இன்னைக்கான எபிசோட்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாண்டியன் பார்த்தீங்கன்னா, சரவணனை தூங்க வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, "டேய் டிவி பார்றா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா, கோமதி வராங்க. "என்னங்க இன்னும் டிவி பார்த்து முடிக்கலையா? டேய் சரவணா நீ என்னடா பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "பார்க்கலையா? நாங்க 2 பேரும் டிவி பார்த்துன்னு இருக்கோம். அது உனக்கு தெரியலையா?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க. "ஏய் கோமதி உட்காரு, நீயும் டிவி பார்க்குவ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா கோமதி? நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டோட ஞாபகம் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னங்க சரவணன வச்சுக்கின்னு நீங்க இந்த மாரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. ஏய் இதுல போய் என்னடி இருக்கு? அப்படின்றாங்க. டேய் சரவணா இந்த பாட்டு வந்தபோது பார்த்தியானா? அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஏங்க அமைதியா இருங்க. சரி நீங்க எங்கேயாச்சும் பார்த்துட்டு இருங்க. நான் போயிட்டு படுக்கிறேன். எனக்கு காலைல நெறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அங்கருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப பாண்டியன் பார்த்தீங்கன்னா, டேய் எங்க அம்மா ஏன் போனான்னு தெரியுமாடா உனக்கு? அப்படின்றாங்க. ஏன்பா? அப்படின்றாங்க. அவளுக்கு வெட்கம். நான் ஏதாச்சும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வெட்கத்துல அமைதியா போறாடா அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிப்பா நானும் போயிட்டு ரூம்ல படுத்துக்குவா அப்படின்றாங்க. டேய் என்னடா ரூம்ல படுத்துக்கிட்டேன்னு சொல்றேன். இங்கே படுறா இன்னைக்கு 2 பேரும் நாம இங்கே தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, பாட்டு பார்த்தீங்கன்னா, ரசிச்சு கேட்டுன்னு இருந்த பாண்டியன் பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டோட மகிமை உனக்கு தெரியுமாடா சரவணா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரவணன் பார்த்தீங்கன்னா, அமைதியா படுத்துக்கின்னு அப்படியே தூங்கிடுறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கூப்பிடுறாங்க. இந்த பாட்டோட இத நான் சொல்றேன் கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா, சரவணன் தூங்கிடுறாங்க. டேய் தூங்கிட்டியாடா? அதுக்கு தான் டிவி பார்றான்னு சொல்றது. எந்த ஒரு மனக்கவலை இருந்தாலும் மறந்துட்டு டிவிய பார்த்து நீ தூங்கிடுவேன்னு சொல்லிட்டு, நான் சொன்னது கரெக்ட்டா போச்சு பார்த்தியாடா சரவணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா கதிர் வராங்க. டேய் என்னடா தூங்கலையா? அப்படின்றாங்க. இல்லப்பா அப்படின்றாங்க. என்ன டிவி பார்க்குறியா? அப்படின்றாங்க. இல்லப்பா நான் அண்ணா தூங்கிடுச்சா என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. ஏய் தூங்கிட்டான் பார்றா நான் தான் டிவி பார்றா தூக்கம் வந்துருன்னு சொல்லிட்டு சொன்னேன். டிவி பார்த்துனே தூங்கிட்டான் பாரு. எதுக்கு இந்த மாத்திரை மருந்து டாக்டர்ன்னு எல்லாம் சொல்லிட்டு நீங்க போயிட்டு பார்க்கணும்னு சொல்லு. இந்த மாரி மனக்கவலைனா ஏதாச்சும் ஒண்ணு யார்கிட்டயாச்சும் ஒண்ணு சொல்லணும். மனசு விட்டு பேசணும். இல்லன்னா இந்த மாரி டிவி பார்த்தா தூக்கம் தானா வந்துற போதுடா. எதுக்கு மாத்திரை போடணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணின்னு இருக்காங்க. கதிரும் பார்த்தீங்கன்னா, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நானும் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அங்கருந்து போயிர்றாங்க. ராஜி ரூம்ல பார்த்தீங்கன்னா, நெயில் பாலிஷ் போட்டுன்னு இருக்காங்க. என்ன நெயில் பாலிஷ் போட்டாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாங்க. ஆமா, மாமா என்ன டிவி பார்த்துட்டு இருக்காரா? எதுக்கு வெளிய உள்ளவும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. கதிர் பார்த்தீங்கன்னா, ஆமா அப்பா டிவி பார்த்துன்னு இருக்காங்க. நான் சும்மா தான் போயிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. என்ன ஏதா மாமா அட்வைஸ் பண்ணிட்டு இருந்த மாரி இருந்துச்சு அப்படின்றாங்க. ஆமா உனக்கு கேட்டுதா? அப்படின்றாங்க. என்ன சொன்னாருன்னு சொல்லியெல்லாம் கேட்கல. ஏதோ அட்வைஸ் பண்ணிருந்தாரு. அது மட்டும் ஏதோ தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க. ஆமா ராஜி உனக்கு விஷயம் தெரியாதுல்ல அப்படின்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல இன்னைக்கு சரவணன் அண்ணாவ பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிஸ்ட் டாக்டர் கிட்ட கூட்டு போனோம். எதுக்கு அப்படின்றாங்க. இல்ல அவரு ரொம்ப நாளா தூங்காம இருந்தாரு. அதனால தான் கூட்டு போய் காட்டுனதுல அவருக்கு டிப்ரஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன சரவண மாமா விட்டே போனாரா அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கேட்குறாங்க. இல்ல செந்தில் அண்ணா கூட போச்சு. செந்தில் அண்ணா தான் இந்த மாதிரி சொல்லுச்சு. இது அப்பா கிட்ட சொல்லாதன்னு சொன்னா, செந்தில் அண்ணா ஒரு விஷயம் விடாத அப்பா கிட்ட சொல்லி வச்சிருக்கு. அதனால தான் அப்பா பார்த்தீங்கன்னா, நீ மாத்திரை எல்லாம் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு, டிவி பாருடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹால்ல உட்கார வச்சு டிவி பார்க்க வச்சிருக்குது அண்ணாவ. அதுதான் அண்ணா தூங்குச்சா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலான்னு போனேன். அண்ணா பார்த்தீங்கன்னா, அப்பா பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, செந்தில் அண்ணா மாத்திரை எடுத்துட்டு வந்து குடுத்தாங்க. அப்பாக்கு தெரியாத அண்ணா மாத்திரை போட்டுச்சு. அந்த டயர்ல பார்த்தீங்கன்னா, அண்ணாவும் தூங்கிச்சு. அப்பா பார்த்தீங்கன்னா, டிவி பார்க்க சொன்னதுனால தான் அண்ணா தூங்குனாரு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ராஜி பார்த்தீங்கன்னா, ஆமா சரவண மாமாவுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அவருக்கு எப்படி தூக்கம் வரும்ன்னு சொல்லி, அவரு ரொம்ப நாளா நெறைய பிரச்சனைல இருக்காரு. நம்மளால அந்த மாரி பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கூட ஃபேஸ் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க. ஆமா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் சொல்றாங்க. சரி ராஜி நெயில் பாலிஷ் போட்டாச்சா? இல்ல ஏதாச்சும் மேக்கப் இது போட வேண்டியது இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாங்க. இல்ல அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. எதா இருந்தாலும் காலையில பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்க தூங்குறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. கதிர் ஆமா நான் தூங்குறேன். நீ தூங்கலையா? அப்படின்றாங்க. நானும் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தூங்குறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா விடிஞ்சது உடனே பார்த்தீங்கன்னா, குமார பார்த்தீங்கன்னா பழனி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க பார்த்தீங்கன்னா மாறி வராங்க. என்னடா மாப்பிள மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ணி அவன் மாப்பிள தான் அண்ணி. என்ன மாப்பிள மாரி இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றீங்க அப்படின்றாங்க. இல்ல என்னோட பையன் எவ்வளோ அழகா இருக்கான் பார்த்தீங்களா கொழுந்தனாரே அப்படின்னு சொல்லிட்டு மாறி சொல்றாங்க. அங்க உடனே பார்த்தீங்கன்னா சக்திவேலும் வராங்க. ஏய் என்னடா குமாரு ரெடி ஆயிட்டியா? கீழ கூப்பிடுறாங்களா அப்படின்றாங்க. ஆம்பா ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பழனி கிட்ட சக்திவேல் பார்த்தீங்கன்னா, டேய் என்னோட பையன் எவ்வளோ அழகா இருக்கான்லடா இந்த மாப்பிள கோலத்துல அப்படின்னு சொல்றாங்க. ஆமாண்ணே அப்படின்றாங்க. சரி நீங்க எல்லாம் கீழ நடுங்க. அண்ணா கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
பழனியும் மாரியும் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. இங்கே சக்திவேல் பார்த்தீங்கன்னா ஃபீலிங்காக பார்த்தீங்கன்னா குமார் கிட்ட, ஏய் என்னடா குமார், நான் நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றிட்டேன்லடா, உனக்கு கல்யாணம் எப்படியாச்சும் நடத்தி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காப்பாற்றிட்டேன்ல, எல்லாரும் கைவிட்டாலே இந்த அப்பா உன்னை கைவிடலடா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் பார்த்தீங்கன்னா குமார் கிட்ட ஃபீலிங்காக பேசிட்டு இருக்காங்க. அப்போ குமார் பார்த்தீங்கன்னா, அப்பா லாஸ்ட் வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காம இது போயிடாது இல்லப்பா, கல்யாணம் நடந்துரும் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டேய் நீ ஏன்டா கேனி மாதிரி பேசிட்டு இருக்க, இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னமோ இந்த மாதிரி தேவையில்லாத அபசகுணமா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா கீழே முத்துவேல் பாத்தீங்கன்னா சக்திவேலு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்ப பழனியும் மாறி பாத்தீங்கன்னா இந்த வராங்க, ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி பழனி எல்லாரையும் கூப்பிட்டுக்குன்னு நீ கோயிலுக்கு கிளம்புறா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்றாங்க. சரிண்ணா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மாறி கிட்ட என்ன அவங்க இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கேட்குறாங்க. இந்த மாமா வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா குமாரும் சக்திவேலும் மேல இருந்து இறங்கி வராங்க. இறங்கி வந்தோடனே பாத்தீங்கன்னா முத்துவேல் பாத்தீங்கன்னா, டேய் குமார் வாடா இங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரேஸ்லெட் எடுத்து போடுறாங்க. நல்லா இருக்கடா அப்படின்ட்டாங்க. நல்லா இருக்கு பெரியப்பா அப்படின்ட்டாங்க. அதுக்கு சக்திவேல் பாத்தீங்கன்னா, டேய் பெரியப்பா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கடா அப்படின்ட்டாங்க. பெரியம்மா நீங்களும் சேர்ந்து நில்லுங்க அப்படின்ட்டாங்க. 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்பத்தா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கடா அப்படின்ட்டாங்க. சரி அப்பா நீங்களும் அம்மாவும் சேர்ந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கால்லயும் மாறி கால்ல விழுந்து குமாரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. சரி டைம் ஆச்சு நம்ம கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ராஜா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. கதிரும் ரெடியானு இருக்காங்க. ராஜி பாத்தீங்கன்னா கதிர் கிட்ட சூப்பரா இருக்கு ட்ரெஸ் அப்படின்றாங்க. என்ன நான் சொல்றேன் நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்றாங்க. ராஜி நீயும் சூப்பரா இருக்க, என் கண்ணே பற்றும் போல, நீ கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோடனே உனக்கு டிஸ்டி சுத்தி போடணும் ராஜி அப்படின்னு சொன்னாங்க. சரி பூ வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கதிரும் பாத்தீங்கன்னா ராஜிக்கு பூ வச்சு விடுறாங்க. இங்க கோமதியும் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு வெயிட் பண்ண இருக்காங்க. உள்ள ராஜியும் கதிரும் பேசிட்டு இருக்காங்க. ஏய் ராஜி கதிர் டைம் ஆயிடுச்சு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேக்குறாங்க. இதான் அத்தை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ராஜியும் கதிரும் வராங்க. கிளம்பலாமா அப்படின்றாங்க. அப்ப கோமதி பாத்தீங்கன்னா ராஜி கிட்ட, ஏய் என்னோட சேரீ நல்லா இருக்காடி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அத்தை சூப்பரா இருக்கு அப்படின்றாங்க. மீனா பாத்தீங்கன்னா அப்ப ராஜி நீ சூப்பரா இருக்க, கல்யாண பொண்ணு மாதிரி இருக்க அப்படின்றாங்க. அப்ப பாண்டியன் பாத்தீங்கன்னா, ஏன் கோமதி கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கும் சுத்தி போடு, கல்யாணத்துல பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணு மாப்பிள்ளையா இல்ல இவங்க பொண்ணு மாப்பிள்ளையான்னு கேட்பாங்க, அவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க நான் சுத்தி போட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏ கோமதி நான் சொல்றத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ, கல்யாணத்துல போயிட்டு கல்யாணத்தை பார்த்துமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடு அப்படின்றாங்க. அப்ப மீனா பாத்தீங்கன்னா, அத்தை முகூர்த்தம் கோயில்லையும் சாப்பாடு விருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா மண்டபத்துலன்னு சொல்றாங்களே அப்படின்ட்டாங்க. தெரியல நாங்க முகூர்த்தத்தை மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இருக்கோம், மண்டபத்துக்கெல்லாம் போக மாட்டோம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. ராஜி உனக்கு என்ன ஓகேவா விருப்பமா, நீ மண்டபத்துக்கு போறியா அப்படின்றாங்க. இல்ல அத்தை எனக்கு தாலி கட்டுறதால பொண்ணு மாப்பிள்ளை பின்னாடி நிக்கணும்ன்றதுதான் என்னோட ஆசை, அது முடிச்ச உடனே நானும் உங்களோட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் சொல்றாங்க. அப்ப பாண்டியன் பாத்தீங்கன்னா கோமதி அங்க பாத்தீங்கன்னா மயிலோட குடும்பம்லாம் வந்திருக்கோம், அவங்க ஏதாச்சும் ஒண்ணு பேசுவாங்க, நீங்க எதுவுமே 3 பேரும் வாயை திறக்காத, உங்க வேலையை மட்டும் போன வேலையை பாத்துக்கின்னு அமைதியா வீட்டுக்கு வந்துருங்க. டேய் கதிர் எங்க பாரு அவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஏட்டி போட்டி அவங்க கிட்ட எதுவும் நீ பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லப்பா நான் எதுவும் பேச மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அப்ப கோமதி பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க நாங்க 3 பேரும் அதை பத்தி அந்த பிரச்சனைக்கே நாங்க போக மாட்டோம், நாங்க போன வேலையை மட்டும் பாத்துக்கின்னு நாங்க வீட்டுக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப பாண்டியன் பாத்தீங்கன்னா, ஏ கோமதி தான் இதுல மோதிரம் இருக்கு, மாப்பிள்ளைக்கு போட்டுட்டு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம நீங்க கிளம்பி வந்துருங்க அப்படின்ட்டாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப ராஜியும் பாத்தீங்கன்னா பைக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கும் சொல்லிட்டு வரமாமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிளம்புறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாரும் கோயில்ல வெயிட் பண்ண இருக்காங்க. மயிலோட ஃபேமிலியும் பாத்தீங்கன்னா வந்துருது. அங்க மயிலோட அப்பா பாத்தீங்கன்னா, ஏன் பாக்கியம் கல்யாணம் கூட பாத்தீங்கன்னா மண்டபத்துல பெருசா பண்ணியிருக்கலாம், ஏன் இந்த மாதிரி கோயில்ல சிம்பிளா வச்சிருக்காங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏங்க கல்யாணம் தான் சிம்பிளா பண்ணிட்டு அங்க மண்டபத்துல தான் பெருசா பண்றாங்கல்ல, பின்ன என்ன அப்படின்றாங்க. இல்ல கல்யாணமும் கொஞ்சம் பெருசா வச்சிருக்கலாம்ல அப்படின்றாங்க. என்னங்க பொண்ணுக்கு ₹1 செலவில்லாத இவ்வளவு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. எதுக்கு தேவையில்லாத யோசனை இருக்குங்க, அவங்கதான் கல்யாணம் கோயில்ல பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதோ வேண்டுதல் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்கல்ல, வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போறாங்க. அங்க மாறி பாத்தீங்கன்னா, ஏங்க எங்க சக்திவேலை கூப்பிடுறாங்க, ஏங்க பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் பாத்தீங்கன்னா, ஏன் இவ்வளவு லேட்டு எங்க கூடயே வந்திருக்கலாம்ல அப்படின்ட்டாங்க. இல்ல அப்படியே சுத்திட்டு வர லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. அப்ப வடிவு பாத்தீங்கன்னா மயில் கிட்ட, என்ன மயிலு நல்லா இருக்கியா அம்மா, செக்கப் போறியாம்மா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் செக்கப் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்க மேல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மயிலோட குடும்பமும் சக்திவேல் கூட வராங்க. இந்த மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.